புனிதவளாய் உயர்ந்தவரே வரம் தருவீரே. இயேசுவின் சிறுமலரே குழந்தை தெரசம்மாளே பெரும் புனிதவளாய் உயர்ந்தவரே வரம் தருவீரே. இருளடைந்த உள்ளம் தன்னில் மனமாற்றம் வேண்டியே நீர் இறைவனை உருகி வேண்டி வந்தீரே. மிக சிறிய வழிகளில் அருள் செயல்கள் யாவுமே நிகழ்ந்திடவே பரிந்துரை செய்து வந்தீரே.
இறைவா, புத்தம் புதிய மலராய் பூபாலமாய் உன்னை வணங்குகின்றோம். மலைகளில் மரங்கள் முகிலினை அழைத்து மழையினை பொழிந்து முத்துக்கள் எல்லாம் வித்துக்களாக விளைகின்ற பூமியாம் கருங்குளம் மண்ணானது வந்தோரை வரவேற்று அன்பை அள்ளித்தந்து பல ஆன்றோர் சான்றோர்களை உருவாக்கி தந்து பழமையான பாரம்பரிய விளையாட்டுக்கள் ஒன்றான ஜல்லிக்கட்டுக்கு பெயர் பெற்றது ஆகும். இத்தனை சிறப்புகளை உடைய கருங்குளம் மண்ணில் 100 ஆண்டுகளை கடந்து ஒய்யாரமாய் விளங்கி பல சாதனையாளர்களை சாதிக்க தூண்டிய அறிவகமும் உலகத்தை உணரச் செய்த உன்னத ஆலயம்தான் எம் சிறுமலர் பள்ளி. எம் பள்ளியின் 108வது ஆண்டு விழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடும் இப்பொன்னாளில் உருவமான இறைவன் மிக உண்மையான இறைவன், இரக்கமுள்ள இறைவன், இன்னருள் பொழியும் இறைவன், இயற்கை அனைத்திலும் இறைவன், கனிவுடன் இப்பூமியை இயக்கும் இறைவன். ஆம், நாம் வாழும் பூமியில் உலாவரும் இறைவனை இசையில் ஸ்வரம் சேர்த்து இறைவனை வாழ்த்தி பாட வருகிறார்கள் எம் பள்ளி மாணவிகள். அனைவரும் எழுந்து நிற்போம். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா, உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. வந்தோரை வரவேற்பது நம் தமிழர் பண்பாடு அல்லவா? நம் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் கற்கண்டு சொற்கொண்டு கன்னி தமிழ் கொண்டு வரவேற்க வருகிறார் எம் பள்ளியின் தலைமை அன்னை சகோதரி அனிசேமேரி அவர்கள். இல்லாதவரை வரவேற்பது புண்ணியம், இறைவனை வரவேற்பது திருவிழா, உறவுகளை வரவேற்பது குடும்ப விழா,
நம் அனைவரையும் வரவேற்பது இவ்வாண்டு விழா. எம் பள்ளியின் 108வது ஆண்டு விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் பெருமகிழ்வு அடைகிறேன். பேச்சு தேவையில்லை, செயல் தேவை. வீண் பெருமை தேவையில்லை, பணிவு தேவை. இன்னல் தேவையில்லை, இலக்கு தேவை என செயலில் பணிவு கொண்டு லட்சியத்தோடு வாழ்பவர் எம் வட்டார கல்வி அலுவலர் திரு ஜேம்ஸ் அவர்கள். ஆழ்கடல் அலையாய் அமைதியாய் இருந்து வைரமாகிய மௌனத்தால் அனைத்தையும் சீர்தூக்கி பார்த்து சிறப்பான முறையில் இவ்வையம்பட்டி ஒன்றியத்தை வழிநடத்தி கொண்டிருக்கும் வட்டார கல்வி அலுவலர் அவர்களை வருக வருகவென இவ்வாண்டு விழாவிற்கு வரவேற்கிறேன். அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க எம் ஆசிரியை அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சவால்களை கண்டு சங்கடப்படாமல் யதார்த்தம் கொண்டு எல்லாரையும் உற்சாகப்படுத்தி பணி செய்து கொண்டிருக்கும் வட்டார கல்வி அலுவலர் திரு அந்தோணிசாமி அவர்களை வருக வருகவென உள்ளன்போடு அழைக்கிறேன். அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க ஆசிரியை அவர்களை அழைக்கிறேன். ஆண்டவனின் அன்பு பணியை அவனை எங்கும் பறைசாற்ற அல்லல் படுவோருக்கு இறைவார்த்தை என்னும் கேடயத்தை கொடுத்து நித்தியமானவரின் நிம்மதியை பெற சிறந்த முறையில் மக்களை வழிநடத்தி சிறுவர் சிறுமிகளை பக்தியில் பாங்காய் வளர்த்தெடுக்கும் எம் கருங்குளம் பங்குத்தந்தை அருட்பணி ஜோசப் அவர்களை வருக வருகவென இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க ஆசிரியை அவர்களை அன்போடு அழைக்கிறேன். விடியும் பொழுது வீரியமிக்க செயல்களின் தொடக்கமாகட்டும். செய்யும் செயல் இன்னும் முன்னேறி செல்ல வழிவகுக்கட்டும். எண்ணும் எண்ணம் இன்னும் பலவற்றை செய்ய ஆர்வத்தை கொடுக்கட்டும் என சிந்தனையில் உயர்ந்ததையும் செயல்களில் சிறந்ததையும் உழைப்பில் நேர்மையையும் தொழிலில் கண்ணியத்தையும் பணிபுரிவோரிடத்தில் சாதனையின் கீற்றுக்களையும் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர் ஸ்ரீ ஜெயநாதன் சீட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் திரு ஆறுமுகம் அவர்கள். அவர்கள் இன்று வர முடியாத சூழ்நிலையில் அவர்களின் பதிலாளியாக வந்திருக்கக்கூடிய திருவாளர் விவேகானந்தன் அவர்களை இருகரம் கூப்பி வருக வருகவென வரவேற்கிறேன். அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க ஆசிரியை அவர்களை அழைக்கிறேன். சமுதாயம் என்னும் நாற்றங்கள் சிறப்பாக வளர கல்வியின் மூலம் அனைவரையும் சமுதாயத்தின் சிறந்தவர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் எம் வையம்பட்டி வட்டார வளமையத்தின் ஆசிரியர் அவர்களை அன்போடு வருக வருகவென வரவேற்கிறேன். அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க அன்போடு ஆசிரியை வரவேற்கிறேன். எளிமையாக இருப்பது உங்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எளிய மனம் கொண்டு ஏற்றமில்லாம் வாழ்க்கை வாழ உதவி வரும் எம் பள்ளியின் முன்னாள் மாணவியும் இப்பொழுது செக்கணம் ஊராட்சி மன்ற தலைவராக பணிபுரிபவருமான திருமதி மோனிகா சாரோன் அவர்களை இம்மகிழ்வின் நாளில் மங்கள மனம் கொண்டு வருக வருகவென்று வரவேற்கிறேன். அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க ஆசிரியை அழைக்கிறேன். பள்ளி சிறப்பாக செயல்பட உறுதுணையாக இருப்பது பெற்றோர் ஆசிரியர் கழகம். இக்கழகத்தின் தலைவருமாய்
நாங்கள் கூப்பிட்ட குரலுக்கு உடனே செவி கொடுத்து அனைத்தையும் சிறப்பாக எங்கள் பள்ளிக்காக செய்து தரும் தலைவி வெனிஸ் உஷாராணி அவர்களை அன்போடு வருக வருகவென வரவேற்கிறேன். வார்த்தை என்னும் ஏணி போல அவர்களுடைய வாழ்வு எந்நாளும் ஒளிர அன்போடு அழைத்து இந்த நினைவு பரிசை வழங்குகிறோம். மேலும் எம் பள்ளியில் சிறப்பான முறையில் தங்களுடைய பணியின் மூலம் ஏராளமான மாணவிகளை உருவாக்கி தற்பொழுது இந்த ஒன்றியத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் ஆசிரியை திருமதி லோயலா அவர்களையும் வருக வருகவென அன்போடு வரவேற்கிறோம். எம் பள்ளிக்கு அருகாமையில் உள்ள லோயலா தொடக்கப்பள்ளி ஆசிரியை அவர்களையும் இந்நிகழ்விற்கு வருக வருகவென அன்போடு வரவேற்கிறோம். மூத்தோரின் ஞானம் கொண்டு நன்மை செய்து நல்லவைகளை நாடி தேடி கிராம மக்களை சிறப்பாக வழிநடத்தி வரும் ஊர் பொறுப்பாளர்களையும் ஊரில் உள்ள முக்கிய பொறுப்புகளில் உள்ள அனைவரையும் அன்போடு வருக வருகவென வரவேற்கிறேன். என் அன்புக்கும் நட்புக்கும் உரிய என்னுடைய உள்ள வலிமையை உருவாக்கி உள்ள உவகையில் உறுதியோடு இருக்கும் என் பாசத்துக்குரிய அமலவை அருட்சகோதரிகள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்கிறேன். சிறப்பாக புனித டிவிருட்டோ நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியை சகோதரி அமலஜோதி அவர்களையும் அன்போடு பாசத்தோடு வருக வருகவென வரவேற்கிறேன். இவ்வூரின் கோவில் பிள்ளையாக இருந்து எங்களுடைய பள்ளிக்கு சிறந்த முறையில் உதவி வரும் கோயில் பிள்ளை அவர்களையும் அன்போடு அழைக்கிறேன். ஊர் சார்பாக யாராவது பின்னால் உட்கார்ந்திருந்தால் தயவு செய்து மேடைக்கு வரவும். எங்களுடைய வார்டு உறுப்பினர் திருமதி புனிதா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க ஆசிரியை அன்போடு அழைக்கிறேன். பெற்றோர்களே, எங்களுடைய பள்ளி சிறந்த முறையில் வளருகிறது என்றால் அது உங்கள் அனைவருடைய இடைவிடாத ஒத்துழைப்பே. நாங்கள் கேட்கும் போதெல்லாம் அனைத்தையும் உங்கள் பிள்ளைகளுக்காக சிறப்பான முறையில் செய்து தருகின்ற நீங்களே இவ்விழாக்களின் முக்கிய கதாநாயகர்கள். ஆகவே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பான மனம் கொண்டு வருக வருகவென பாசத்தோடு வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை முடிக்கிறேன். நன்றி. வரவேற்பு நல்கிய எம் பள்ளியின் தலைமை அன்னை அவர்களுக்கு நன்றி. பாமணக்க நாமணக்க பூமணக்க புகழ் மணக்க 7 ஸ்வரங்களில் ஜதி சொல்லி சபை நடுவே கரம் கூப்பி பாரதி கண்ட புதுமை பெண்களாய் வந்தோரை வரவேற்று பரதமாட வருகிறார்கள் எம் பள்ளி நாட்டிய தாரகைகள். வருகவே வருகவே நல்லோரே வருகவே. 7 ஸ்வரங்களில் 7 ஸ்வரங்களில் ஜதி சொல்லி ஆடியே அழைக்கின்றோம் வருகவே. சபையோ வருகவே. தரகடதோம் தரகடதோம் தாங்க தரகடதோம் தரகடதா தரகடதீம் ததீம் ததீம் ததீம்
தீம் தக்கிட்ட தக்கிட்ட கரம் கூப்பி இசை பாடி சபையினில் ஆட வரம் தந்த உமை பணிந்தோம் நீர் வருகவே. கரம் கூப்பி இசை பாடி சபையினில் ஆட வரம் தந்த உமை பணிந்தோம் நீர் வருகவே. தக்கிட்ட தருகிட தக்கிட்ட தக்க தக்கிட்ட கிடத்துக்கு செருகிடத்துக்குதா ஆக்கும் நல்வரம் அருளும் நாதா ஆக்கும் உன் சக்தி அமுதாகுமே. இந்த தாக்கிடத்துக்குதா ஆக்கும் நல்வரம் அருளும் நாதா ஆக்கும் உன் சக்தி அமுதாகுமே. சேயான எமக்கு நல் தாயாகி வந்த மாறாத அன்புருவி வருக. சேயான எமக்கு நல் தாயாகி வந்த மாறாத அன்புருவி வருக. சம் தருகிடதும் தாக்கிட்ட சம் தத்தம் தருகிடதம் தருகிடதம் தருகிடத்துக்கு தருகிடத்துக்குதா கரம் கூப்பி இசை பாடி சபையினில் ஆட வரம் தந்த உமை பணிந்தோம் நீர் வருகவே. கரம் கூப்பி இசை பாடி சபையினில் ஆட வரம் தந்த உமை பணிந்தோம் நீர் வருகவே. தருகிடதும் 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 அவையோரே பெரியோரே வருக. அறிமுகமாய் வந்தோரே வருக. தருகிடத்துக்கு தருகிடது அவையோரே பெரியோரே வருக. அறிமுகமாய் வந்தோரே வருக. அவையோரே பெரியோரே வருக. அறிமுகமாய் வந்தோரே வருக. தத்தத்தரிகிட 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 மபதனித மபதனித கரித வாழ்த்த வந்த நல்லோரே வருக. வாழ்த்த வந்த நல்லோரே வருக. தலைவணங்கி வருக. வருக வருக என்று அழைத்தோம். வருக வருக என்று அழைத்தோம். கரம் கூப்பி இசை பாடி சபையினில் ஆட வரம் தந்த உமை பணிந்தோம் நீர் வருகவே. கரம் கூப்பி இசை பாடி சபையினில் ஆட வரம் தந்த உமை பணிந்தோம் நீர் வருகவே. பதனி சரிகமா பதனி சரி காரி காரி சரிக பமகரி காரி சரி சரி பதனி தனி பதனி சரி நீ சரி கமா பமகரி சரி தனி பா. தக சுடுதா சுடுதா சுடி ராங்க தக சுடுதா சுடி வேற்றுமை களையவே வருக. ஒற்றுமை ஓங்கவே வருக. வேற்றுமை களையவே வருக. ஒற்றுமை ஓங்கவே வருக. வேற்றுமை
வணக்கத்தின் வடிவானோம், வாசலிலே பூவானோம், வருக வருக என சபையோரை வரவேற்று மிக அழகாக முக பாவனைகளோடு பரதமாடி மகிழ்வித்த நம் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அகத்தின் அழகு முகத்தில், பள்ளியின் அழகு ஆண்டறிக்கையில். முன்னாளில் நடந்த பள்ளியின் சிறப்புகளை இந்நாளில் அன்புடன் படைக்க வருகின்றார் எம் பள்ளி தலைமை அன்னை சகோதரி அனுசியா மேரி அவர்கள். சிறுமலர் பெண்கள் நடுநிலைப்பள்ளி கருங்குளம் 108வது ஆண்டு விழா அறிக்கை. கண்ணுடைய தெய்வமாய், காட்சியில் எளியவராய், அன்பில்லாதவனை மிக்க ஆருயிர் தந்தவரே, சித்தம் கொண்டு வாழ நித்தம் எம்மை காப்பவரே, புண்ணியம் யாம் கண்டிட பொறுப்புடை பாதம் வணங்குகின்றேன். மலைவளம் சூழ்ந்து மலர் வளம் மிகுந்து நிறைவளம் நோக்கும் கருங்குளம் தனிலே, கல்வி ஞானமும் கலையறிவும் கலந்து விதையாயிருப்பதை விருட்சமாக வளர்க்க விழிப்போடு செயல்படும் எம் பள்ளி ஆண்டறிக்கையை கல்வி, பொருளாதார, சமூக, ஆன்மீக ஆன்றோர்கள் அமர்ந்துள்ள இச்சபைதனிலே சமர்ப்பிப்பதில் மகிழ்வடைகிறேன். பள்ளியின் நோக்கம்: கடமை உணர்வில் கடவுளை காண் என்ற விருது வாக்கினை தனது அருள் வாக்காக கொண்டு 107 ஆண்டுகளாக கல்வி பணியை கடைநிலையில் உள்ளோருக்கு கருத்தாய் ஆற்றி வருகிறது. கல்வி கடைச்சரக்காகி காசு வைத்திருப்பவர் மட்டுமே கல்வி கற்க முடியும் என்ற நிலையில் மக்களை முன்னேற்ற சமூகத்தின் விடிவெள்ளியாய் இப்பகுதியில் உள்ள மக்களை வளர்த்தெடுக்க உருவாக்கப்பட்டது. கல்வி என்பது கற்பது மட்டுமல்ல, ஆய்ந்தறிவது என்பதை உணர்ந்து காலத்திற்கு ஏற்ப அறிவினை வழங்கி ஒழுக்கத்தை வளர்த்து தன் மதிப்பையும் இறை ஞானத்தையும் பேரருளின் ஊற்றையும் கருத்தாய் கண்டுணரும் பணியை நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது. தோற்றமும் வளர்ச்சியும். புரட்சி என்பது சாகசங்கள் செய்வதல்ல, கல்வியில்லா இடத்தை அறிந்து அறிவித்து உரிமையில்லா இடத்தில் உணரச் செய்து உந்துதல் ஏற்படுத்தி உள்ளங்களை உசுப்பி உயர்த்தி விடுவதே புரட்சி. இப்புரட்சியை கல்வி பணி வழி 28/12/1914 இம்மண்ணிலே தொடங்கியது எம் அமலவை. கல்வி கண் திறக்க அறிவிலும் பண்பிலும் மக்களை வளர்த்தெடுக்க 15 சிறார்களை கொண்டு 9/1/1915 கல்வி பணியை ஆரம்பித்தனர் எம் அருட்சகோதரிகள். 2 ஆண்டுகளில் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கவே ஆண்கள் பெண்கள் என 2 கிளைகளாகி 1/12/1917 அன்று அரசு அங்கீகாரம் பெற்றது. 1956-57 பள்ளி கட்டிடம் விரிவாக்கம் செய்யப்பட்டது. 1957 ஜூன் 5ஆம் நாள் திருச்சிராப்பள்ளி ஆயர் மேதகு தாமஸ் பெர்னாண்டோ அவர்களால் பெண்களின் பள்ளி நிர்வாகம் அமலவை அருட்சகோதரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. 1990ஆம் ஆண்டு பள்ளியின் பவள விழா நினைவாக தொடக்க பள்ளியாக செயல்பட்ட எம் பள்ளி நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. 6 முதல் 8ஆம் வகுப்புகளுக்கு தொடர் அங்கீகாரம் பெறப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இவ்வகுப்புகளுக்கான ஆசிரியர்களுக்கு நிர்வாகத்தால் சுயநிதி முறையில் ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது. 2015ஆம் ஆண்டு நூற்றாண்டை சிறப்பிக்கும் விதமாக புதிய கட்டிடம் மாணவிகளின் படிப்பிற்காக நிர்வாகத்தால் கட்டி கொடுக்கப்பட்டது. 2022-2023 இக்கல்வியாண்டில் இக்கட்டிடங்கள் மதுரை மாநில தலைவியின் அனுமதியின் பேரில் பழுது பார்க்கப்பட்டு வண்ணம் பூசப்பட்டது. 15 மாணவர்களை கொண்டு தொடங்கப்பட்ட எம்பள்ளி இன்று 4500க்கும் மேற்பட்ட மாணவிகளை உருவாக்கி நூற்றாண்டு விழாவையும் சிறப்பித்து மகிழ்ந்துள்ளது. இறைவேண்டல். கல்வி கேள்வி அறிவால் பெறுவது, ஞானம் ஆண்டவரின் இருத்தலால் அடைவது.
கடவுளை தொழுவது மட்டும் இறைவேண்டல் அல்ல, என்னுள் இருக்கும் இறைவனை அறிவதும் இறைவேண்டல் என்பதை உணர்ந்து செயலுக்கு தொடக்கமும் எண்ணங்களை சீர்படுத்துவதற்கும் ஏற்ற முறையில் பள்ளியின் தொடக்கம் காலை வழிபாட்டோடு ஆரம்பிக்கிறது. காலை வழிபாட்டில் இறைவணக்க பாடல், இறை வார்த்தை இடம்பெறுகிறது. தேசப்பற்றை வளர்க்கும் விதமாக திங்கட்கிழமை கொடியேற்றப்பட்டு நாட்டுக்கு உழைத்த தியாகிகளின் வாழ்வு சொற்பொழிவாக மாணவிகளால் கூறப்படுகிறது. வாரத்தில் புதன் வெள்ளி ஆகிய நாட்களில் ஆங்கிலத்தில் மாணவர்களின் சொற்பொழிவு அமைகிறது. திருக்குறள் கூறுதல், பொது அறிவு சொல்லுதல், பழமொழி, செய்தித்தாள் வாசித்தல் என பல செயல்பாடுகள் இக்காலை வழிபாட்டில் இடம்பெறுகிறது. மாணவிகளின் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும் விதமாக 5 நிமிடம் அமைதியாக இருக்கவும், தங்களின் சுவாசத்தில் கவனம் செலுத்தவும், அதன் மூலம் அந்த நாளை சிறப்பாக செயல்பட வைக்கவும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. திருவிழா நாட்களில் பள்ளியில் திருப்பலி சிறப்பித்து இறைப்பற்றில் மாணவர்கள் வளர உதவி செய்யப்படுகிறது. கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகள். தன்னுயிர் தந்து மற்றவை உயிர் பெற எனும் தாரக மந்திரமே தியாகம். தியாகத்திற்கு மேலான யாகம் இல்லை என தினமும் தங்கள் வாழ்வின் திசையை ஏற்றவர்களே தாரணியின் மகாத்மாக்கள். இவர்களால் தாம் சரித்திர பூமிக்கு சக்தியுண்டு, தரமிகு வரலாற்றுக்கு வழியுண்டு. இப்படிப்பட்ட தியாகமிக்க மகாத்மாக்களை உருவாக்கி எம் பள்ளி வளாகம் சிறப்பான பாடத்திட்டங்கள் செயல்பட்டு வருகிறது. கற்கண்டாம் கல்வியை களிப்போடு கற்றிட, இயற்கையோடு இன்புற்று இருக்க, உடற்கல்வியின் மூலம் மனதை ஒழுங்குபடுத்த பாட வேலைகள் சரியாக பிரிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழக அரசு நடைமுறைப்படுத்தும் எண்ணும் எழுத்தும் திட்டம் 1 முதல் 3 வகுப்புகளுக்கு பின்பற்றப்படுகிறது. பாடல், விளையாட்டு என பாடத்திட்டங்களை மாணவிகளின் திறனுக்கு ஏற்ப கற்றுக் கொடுக்க இத்திட்டம் உதவி செய்கிறது. மாணவிகள் தங்கள் கற்றல் திறனை ஆய்ந்தறிய வாய்ப்பும் கொடுக்கப்படுகிறது. 4 முதல் 8 வகுப்பு வரை உள்ள மாணவிகளுக்கு படைப்பாற்றல் கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மாணவிகளின் மொழி திறனை வளர்க்க மொழி விளையாட்டுகள் நடத்தப்படுகிறது. மாணவிகளின் ஆங்கில அறிவை வளர்க்கும் விதமாக வாரம் 2 முறை காலை நேரத்தில் குறுந்தகடு பயன்படுத்தப்பட்டு எளிய முறையில் கற்றுக்கொள்ள உதவி செய்யப்படுகிறது. NAS தேர்விற்கான பயிற்சிகளும் 3ஆம் மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு வழங்கப்பட்டது. 8ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு தமிழக அரசால் நடத்தப்படும் தேசிய வருவாய் வழி மற்றும் தகுதி படிப்பு உதவித்தொகை இத்தேர்விற்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டது. இதில் மாணவிகள் பங்கேற்றனர். ஊனம் ஒருவருக்கு உற்சாகமின்மையை தர தேவையில்லை, உத்வேகத்தையும் உற்பத்தி திறனையும் உசுப்பிவிட வேண்டும் என்பதற்கேற்ப மாற்றுத்திறனாளிகள் திறனில் மாறியிருக்கிறார்களே தவிர திறமை இல்லாதவர்கள் அல்ல என்பதை வெளிக்காட்டும் விதமாக வையம்பட்டி வட்டார வள மையத்திலிருந்து சிறப்பு ஆசிரியர்கள் பள்ளிக்கு வருகை தந்து மாணவிகளின் திறனை வளர்க்க உதவுகிறார்கள். அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து சலுகைகளையும் பெற்றுத்தருவதில் சிறப்பாக செயல்படுகிறார்கள். ஊக்கத்தொகையையும் பெற்றுத்தருகிறார்கள். நல்லறிவு புகட்டும் நல்லாசிரியைகள். சமுதாயம் சரிநிகராக்கப்பட சக்திகளை வரும் சந்ததிகளுக்கு கொடுக்க ஒழுக்கத்தோடு கல்வியை ஓய்வில்லாமல் எடுத்துரைப்பவர்கள் எம் ஆசிரியைகள். பிரதிபலன் பாராது தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மாணவிகளை உயர்த்தும் உந்து சக்திகளாக திகழ்பவர்கள். நல்லாசிரியர் விருது பெற உழைக்காமல் நல்லாசிரியர்களாகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அவ்வப்போது வழங்கப்படும் பணியிடை பயிற்சி வகுப்புகளுக்கும் சென்று தங்களை புதுப்பித்துக் கொள்கிறார்கள். ஆசிரியர்களின் கற்பித்தல் திறனை மேம்படுத்த கூறப்படும் செயல்பாடுகளை மாணவிகளின் புரிதல் திறனுக்கு ஏற்ப வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் சிறப்பான வழிகாட்டுதலோடு கல்வி போதிக்கப்படுகிறது. போட்டிகளும் பரிசுகளும். இலக்கு நோக்கி செயல்பட இடையில் நம்மை உற்சாகப்படுத்துவது போட்டிகளே. போட்டியில்லாத வாழ்வை வாழ நினைப்பவன் சாதிப்பது இல்லை, சாதிக்க தூண்டும் கருவியாக இருப்பது போட்டியே. எம் மாணவிகள் திருச்சி மறை மாவட்ட அளவில் நடைபெறும் மறைக்கல்வி நன்னறி ஆண்டு விழாவில் மாறுவேட மற்றும் நடனம் இவற்றில் முதல் பரிசும் பேச்சு போட்டியில் 2ஆம் பரிசும் பெற்று வந்தார்கள். 2020-21ஆம் கல்வியாண்டில் தேசிய வருவாய் வழி படிப்பு உதவித் தொகையில் எப்சிபா, தனுஸ்ரீ, பிபினா எப்சிபா என்ற 3 மாணவிகள் வெற்றி பெற்று வருடத்திற்கு 12,000 வீதம் 4 வருடம் அரசால் இத்தொகை பெறுகிறார்கள். ஆண்டு தணிக்கை. மாற்றம் காண ஒரு வழிகாட்டல், மாமனிதர்கள் தரும் ஊக்கமூட்டல். எம் பள்ளியானது ஒவ்வொரு ஆண்டும் வையம்பட்டி ஒன்றிய வட்டார கல்வி அலுவலர் அவர்களால் பார்வையிடப்படுகிறது. மாணவிகளின் கற்றல் திறனும் சோதிக்கப்படுகிறது. இவ்வாண்டு 5/12/2022 வட்டார கல்வி அலுவலர் திரு ஜேம்ஸ்
MA B.Ed அவர்களால் ஆண்டாய்வு செய்யப்பட்டது. வையம்பட்டி வட்டார வளமைய ஆசிரியர் பயிற்றுனர்கள் திரு சரவணன், திரு போஸ்கோ பள்ளிக்கு வருகை தந்து மாணவிகளின் கற்றல் அடைவுத்திறனை சோதித்தருகிறார்கள். மாணவிகளின் அடைவுத்திறன் சிறப்பாக அமையும் போது பாராட்டியும் இன்னும் தொடர்ந்து செய்ய ஊக்கப்படுத்தியும் வருகிறார்கள். நூலகம் வாசிப்பவர் வாழ்கிறார், இயற்கையை வாசிப்பவர் பிரபஞ்ச சக்தியை பெற்றுக்கொள்கிறார். நூல்களை வாசிப்பவர் காலத்தை நேசிக்கும் குணத்தையும் கருத்தாய் பணிபுரியும் ஆற்றலையும் பெறுகிறார். நூல்கள் வாசிக்கும் பழக்கத்தை மாணவிகளிடத்தில் ஏற்படுத்த நூல்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அவர்களின் வாசிக்கும் பழக்கத்தை ஊக்கப்படுத்த படித்த நூல்களிலிருந்து செய்திகள் தொகுத்து கூற கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இக்கிராம நூலகம் மூலம் நூலக ஆசிரியர் திருமதி மரிய புஷ்பம் அவர்களால் ஒவ்வொரு வாரமும் 50 புத்தகங்கள் வழங்கப்படுகிறது. மாணவிகள் படித்து பயன்பெறுகிறார்கள். மேலும் எம் கருங்குளம் நூலகத்தில் எம் மாணவிகள் உறுப்பினர்களாக சேர்ந்துள்ளனர். நூலகத்தில் நடைபெறும் போட்டிகளிலும் கலந்து கொண்டு பரிசு பெற்று வருகிறார்கள். சிறு சேமிப்பு. சேமிக்கும் பழக்கம் சிந்தனைகளை வளர்க்கும். சேமிக்கும் பழக்கம் சிக்கனத்தை கற்றுத்தரும். சேமிக்கும் பழக்கம் மனித வாழ்வில் தன்னம்பிக்கை பெறச் செய்யும். இக்கால சூழலானது எதையும் பார்த்தவுடன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தையும் இருப்பதை அந்த நேரத்தில் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்ற வாழ்வு நெறியையும் கொண்டு செயல்படுகிறது. இக்காலகட்டத்தில் சேமிக்கும் பழக்கத்தை வளர்க்க பள்ளியில் சஞ்சாயிகா திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் அதிகமாக சேமிக்கும் மாணவிகளுக்கு ஊக்க பரிசுகளும் வழங்கப்பட்டு வருகிறது. நலவாழ்வு. உடல் நலமும் உறுதியும் பொன்னை விட சிறந்தவை. உடல் நலத்தை விட சிறந்த உயர்ந்த செல்வம் இல்லை என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப எம் பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு மாணவிகளுக்கு தேவையான ஆலோசனைகளும் மருத்துவ உதவிகளும் ஆரம்ப சுகாதார மையத்தின் மூலம் தொழுநோய் அறிகுறிகள் மற்றும் தடுப்பு முறைகள் பற்றி விரிவாக கூறப்பட்டது. 19/10/2022 வளரிளம் பெண்களுக்கு உரிய உணவு முறைகள் மற்றும் யோகாசனம் பயிற்சிகள் சித்த மருத்துவ பிரிவிலிருந்து வழங்கப்பட்டது. 23/3/2023 டேப்லெட் அவேர்னஸ் புரோகிராம் நடைபெற்றது. விழாக்கள். மனிதன் மதங்களை கடந்து மகிழ்வில் இணைந்து உறவில் சிறப்பது விழாக்களில்தான். எம் பள்ளியில் பல்வேறு நிகழ்ச்சிகளை சிறப்பிக்கும் விதமாக தேசிய விழாக்கள், சமுதாய விழாக்கள், பள்ளி விழாக்கள் என சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. 15/7/2022 கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டது. வகுப்பு வாரியாக அறிவுத்திறன் விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசு வழங்கப்பட்டது. 5/9/2022 ஆசிரியர்கள் தினம் பள்ளியில் கொண்டாடப்பட்டது. ஆசிரியர்களுக்கு பாராட்டும் வாழ்த்தும் தெரிவிக்கும் விதமாக நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நினைவு பரிசும் வழங்கப்பட்டது. 14/11/2022 குழந்தைகள் தினம் பள்ளியில் சிறப்பிக்கப்பட்டது. மாணவிகளுக்கு விளையாட்டு போட்டி நடைபெற்றது. ஆசிரியர்கள் மாணவிகளை மகிழ்ச்சிப்படுத்தும் விதமாக கலை நிகழ்ச்சிகள் வழங்கினார்கள். இறுதியாக இனிப்புகள் வழங்கப்பட்டது. 23/12/2022 கிறிஸ்து பிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அருட்தந்தை ஜோசப் தலைமையேற்று நடத்தினார். மாணவிகளின் கலை நிகழ்ச்சி இருந்தது. நிகழ்ச்சியின் முடிவில் இனிப்பு வழங்கப்பட்டது. 11/1/2023 அன்று பொங்கல் விழா சிறப்பிக்கப்பட்டது. மாணவிகளின் பெற்றோருக்கு விளையாட்டுப் போட்டிகள் திரு ஓவிய பீட்டர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. திருமதி மோனிகா சாரோன் பொங்கலுக்கு தேவையான வெல்லம் வழங்கினார்கள். 26/1/2023 அன்று நடைபெற்ற குடியரசு தின விழாவில் திரு ஆறுமுகம் அவர்கள் பொறுப்பேற்று சிறப்பித்தார்கள். சிறப்பானதொரு அறிவுரையும் வழங்கினார்கள். இவ்வாறு எம் பள்ளியில் கொண்டாடப்படும் பல்வேறு விழாக்களின் மூலம் மாணவிகளிடையே சமத்துவம், சகோதரத்துவம், பகிர்வு மனப்பான்மை போன்ற பண்புகள் வளர்வதுடன் அவர்களுடைய திறமைகளும் ஆற்றல்களும் வளர நல்ல வாய்ப்பாக அமைகிறது. பெற்றோர் ஆசிரியர் சங்க கூட்டம். நன்மைக்கு தோள் கொடுக்கும் நல்லவர்களே இன்று தேவை. இந்த வரிசையில் இருப்பவர்கள் எம் பெற்றோர்களே. மாணவர்களின் கற்றல் கற்பித்தல் சிறக்க ஆசிரியர்களுடன் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் என்பதை கருத்தில் கொண்டு பெற்றோர் ஆசிரியர் சங்க கூட்டங்கள் நடத்தப்பட்டு பெற்றோர்களுடன் கலந்துரையாடி ஆலோசனைகள் பெறப்பட்டு வருவதால் ஆசிரியர் பெற்றோர் மாணவர் உறவு வலுப்படுகிறது. பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவராக திருமதி வெனேஸ் உஷாராணி மனமுவந்து வருகை தந்து நமது பள்ளி முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவுகிறார். அரசு நலத்திட்டங்கள். பள்ளியில் உள்ள அனைத்து மாணவியரும் பயன்பெறும் வகையில் தமிழக அரசின் நலத்திட்டங்கள் அனைத்தும் எம் மாணவிகள் அனைவருக்கும் கிடைக்க வழி செய்கிறது எம் பள்ளி.
மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவியருக்கும் சிறுபான்மையினருக்கும் அரசு வழங்கும் உதவித்தொகைகள் பெற்று வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டும் சிறுபான்மை கல்வி உதவித்தொகை 173 பேருக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றியியல். கடவுள் இவ்வாண்டு செய்த அற்புத செயல்களுக்காய் அதிசய பராமரிப்பிற்காய் நிறை மனத்தோடு நன்றி கூறுகிறேன். இது என் பள்ளி, இப்பள்ளியால் நான் உயர்வடைகிறேன் என்பதை உண்மையாக்கும் வண்ணம் இன்று இப்பள்ளியில் பயின்றோர் பல்வேறு துறைகளில் பணியாற்றுகிறார்கள். குறிப்பாக கண்ணியர்களாக, மருத்துவர்களாக, கல்லூரி பேராசிரியர்களாக, பள்ளி தலைமை பொறுப்பாளர்களாக, ஆசிரியர்களாக, பட்டதாரிகளாக, பொறியாளர்களாக, காவல்துறையில் பணிபுரிபவர்களாக இருப்பது கண்டு உள்ள மகிழ்கின்றோம். எனவே அன்புள்ளமும் பொதுநலனும் கொண்ட பெற்றோர்களே, பெரியோர்களே, உங்கள் குழந்தைகளை நாடு போற்றும் உத்தம தலைவர்களாக உருவாக்குவது எங்கள் கடமை. எங்கள் கடன் கல்வி பணி செய்து கிடப்பதே என்று உங்களது ஒத்துழைப்பையும் மனமுவந்த ஆதரவையும் நல்க எம் பள்ளி அறிக்கைதனில் முற்றுப்புள்ளி வைத்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஆண்டறிக்கையை சமர்ப்பித்த எம் பள்ளி தலைமை அன்னை அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். வண்டமர்ந்த மலரும் நல்வண்ண மலர் நறுமணத்தில் கண் மலர்ந்து முகம் பார்க்கும் கனிமலலை புன்னகையில் குயிலை போல பாட்டு பாடி மயிலை போல ஆட்டமாடி கோல் கொண்டு நடனமாடி தில் இருந்தால் என்னோடு ஆடவா என சவால் விட்டு நடனமாட வருகிறார்கள் எம் பள்ளி 1ஆம் வகுப்பு மாணவிகள். மயிலாட்டம் பப்பரப்பப்பா, கோலாட்டம் ஜினுக்கு சுப்பா,
கரகாட்டம் தயக்கத்தக்க தையிட தையிட என தாளத்தோடு நடனம் ஆடிய 1ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். மாதத்தில் ஒரு நாள் வானத்தில் முழுமை, பூமியில் ஒரு நாள் பொங்கிடும் புதுமை, முழுமைகளும் புதுமைகளும் மழலைக்கு நிகரையது. சின்ன அழகு பூக்களாக சிரிக்கின்ற ரோஜாவாக செவ்வான விரிப்பாக குதூகலமாய் துள்ளி குதித்து ஆட வருகிறார்கள் எம் பள்ளி மழலை செல்வங்கள். 오빤 강남스타일 강남스타일 낮에는 따사로운 인간적인 여자, 커피 한 잔에 여유를 아는 품격 있는 여자, 밤이 오면 심장이 뜨거워지는 여자, 그런 반전 있는 여자 나는 선호해. 낮에는 너만큼 따사로운 그런 선호해. 커피 식기도 전에 원샷 때리는 선호해. 밤이 오면 심장이 터져버리는 선호해. 그런 선호해. 아름다워 사랑스러워 그래 너 hey. 그래 바로 너 hey. 아름다워 사랑스러워 그래 너 hey. 그래 바로 너 hey. 지금부터 갈 때까지 가볼까. 오빤 강남스타일 강남스타일 오빤 강남스타일 강남스타일 오빤 강남스타일 에이 섹시 레이디 오빤 강남스타일 에이 섹시 레이디 성숙해 보이지만 놀 땐 노는 여자, 이때다 싶으면 묶었던 머리 푸는 여자, 가렸지만 웬만한 노출보다 야한 여자, 그런 감각적인 여자 나는 선호해. 점잖아 보이지만 놀 땐 노는 선호해. 내가 되면 완전 미쳐버리는 선호해. 근육보다 사상이 울퉁불퉁한 선호해. 그런 선호해. 아름다워 사랑스러워 그래 너 hey. 그래 바로 너 hey. 아름다워 사랑스러워 그래 너 hey. 그래 바로 너 hey. 지금부터 갈 때까지 가볼까. 오빤 강남스타일 강남스타일 오빤 강남스타일 강남스타일 오빤 강남스타일 에이 섹시 레이디 오빤 강남스타일 에이 섹시 레이디 위는 놈 그 위에 나는 놈 baby baby 나는 뭘 좀 아는 놈 위는 놈 그 위에 나는 놈 baby baby 나는 뭘 좀 아는 놈 오빤 강남스타일 섹시 레이디 오빤 강남스타일 섹시 레이디 오빤 강남스타일 என்ன ஆட்டம் பார்த்தீங்களா? ஓப்பன் கண்ணன் ஸ்டார் பாடலுக்கு குதித்து குதித்து ஆட்டம் ஆடி நம்ம எல்லாம் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திய என் பள்ளி குட்டி செல்வங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். கல்வியின் காவலனாய் கடமையில் சிறந்தவராய் சிந்தையிலே சிகரமாய் செயல்வேகம் கொண்ட செம்மலாய் விளங்கும் எம் வையம்பட்டி வட்டார கல்வி அலுவலர் திரு அந்தோணிசாமி அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம்.
இன்று சிறுமலர் பெண்கள் நடுநிலைப்பள்ளி கருங்குளத்தில் நடைபெறும் ஆண்டு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி வரும் இந்த பள்ளியினுடைய பங்கு தந்தை அவர்களே மற்றும் இந்த ஒன்றியத்தை சார்ந்த வையம்பட்டி வட்டார கலைஞர் ஜேம்ஸ் ஐயா அவர்களே மற்றும் வட்டார வளமையத்தினுடைய மேற்பார்வையாளர்களே, வட்டார வளமையத்தினுடைய ஆசிரியர் பயிற்றுனர்களே, இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்துள்ள அருள் சகோதரிகளே, அருகில் உள்ள பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்களே, உதவி ஆசிரியர்களே மற்றும் இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் உதவி ஆசிரியர்களே, இந்த ஊரை சார்ந்த ஊர் நிர்வாகிகளே, ஊர் மாணவர்களுடைய பெற்றோர்களே, மாணவ செல்வங்களை அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பள்ளியினுடைய ஆண்டு விழா பள்ளி ஆரம்பித்து சுமார் 108 வருடங்கள் முடிவுற்று தற்பொழுது 108வது ஆண்டு விழாவை நடத்தி கொண்டு உள்ளார்கள். இந்த வட்டாரத்திலேயே மிகவும் பழமையான ஒரு பள்ளிக்கூடமாக இந்த பள்ளி திகழ்ந்து வருகிறது. நாம் சுதந்திரம் அடைவதற்கு முன்பே இந்த பள்ளி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஆண் பெண் ஒன்றாக இணைந்து இருந்த பள்ளி பின்னர் நமது சகோதரி அவர்கள் வாசிக்கையில் ஆண்டறிக்கையில் பிரிக்கப்பட்டு ஆண்கள் பள்ளியாகவும் பெண்கள் பள்ளியாகவும் பிரிக்கப்பட்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மாணவர் எண்ணிக்கையும் போதுமான ஆசிரியர்களுக்கு தகுந்தாற்போல் இப்பள்ளியில் நிறைவாக உள்ளது. இருந்தாலும் இந்த பள்ளியில் இந்த ஆண்டு விழாவை சிறப்பிக்க எங்களை அழைத்த இந்த பள்ளியினுடைய பள்ளி நிர்வாகிக்கும் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் உதவி ஆசிரியர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்கிய வட்டார கல்வி அலுவலர் ஐயா அவர்களுக்கு நன்றி.